ஹாய், நாங்கள் இன்றைக்கி வக்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் தான் இருக்குது. போனதுமே அர்ச்சனைலாம் வாங்கிட்டு சாமி பார்க்க போயிருந்தோம். உள்ளே ராஜகணபதி இருப்பாங்க, முதல்ல அவங்கள பார்த்துட்டு அப்புறம் வக்ரகாளி அம்மனை பார்க்க தான் போயிருந்தோம். இந்த கோவிலில் பௌர்ணமி டைமில் ஏற்றுற ஜோதி தான் ரொம்பவே ஃபேமஸ். பௌர்ணமி டைமில் இந்த கோவிலில் நிற்கவே இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். நாங்கள் நார்மல் டேஸில் போனதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இந்த கோவிலோட மூலவரே சந்திரமௌலீஸ்வரர் தான். ஆனால் இந்த கோவிலோட அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறதுனால இந்த கோவிலில் எல்லாரும் வக்ரகாளி அம்மன் கோவில்னு தான் சொல்கிறாங்க. இந்த கோவில் வக்ர தோஷங்களான சனி, ராகு, கேது தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுற கோவிலாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ராகு, கேது தோஷமாக இருந்தாலும் சனி தோஷமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடலான்னு சொல்கிறாங்க. சிவன் வக்ரகாளி அம்மனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இந்த ஊரோட ஃபேமஸே கற்சிற்பங்கள் தான். அதுலேயும் அம்மி, குலவிக்கல்லாம் இந்த ஏரியாவில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நாங்களும் அதெல்லாம் போய் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட ஃபுல் வீடியோ கீழே பின் பண்ணி வைக்கிறேன், வேணும்னா பாருங்கள்.